கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரப்போகிறார். அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார், ஆயத்தப்பட்டிடுவாய். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். ஆயத்தமுண்டா அமலனை தரிசிக்க என்று நீ அறிந்திடுவாய். ஆயத்தமுண்டா அமலனை தரிசிக்க என்று நீ உணர்ந்திடுவாய். ஆயத்தமில்லாதோர் கைவிடப்படுவார், அதை நீ அறிந்திடுவாய். ஆயத்தமில்லாதோர் கைவிடப்படுவார், அதை நீ அறிந்திடுவாய். அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார், ஆயத்தப்பட்டிடுவாய். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். சீக்கிரமாக இயேசு வருகிறார். அதி சீக்கிரத்திலே சரீரமைப்பாகிய ரட்சிப்புக்கு எனக்கு அன்பான பிரியமான தேவஜனமே ஆயத்தமாகும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால், அதாவது முந்தி தேவனுடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே, ஜெப வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே அது துவங்கினால், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? தேவனுடைய வீட்டை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வீடு என்றால் அதில் மூலை கல்லாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரங்களாக உண்டு. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் போது நீங்கள் மீடியாக்களிலே பார்க்கிறதான தீர்க்கதரிசிகள் அல்ல, உண்மையான வேத சத்தியங்களை சத்தியத்தின்படியாக போதிக்கிறதான தீர்க்கதரிசிகள். தீர்க்கமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை தீர்க்கமாய் எடுத்து உரைக்கிறவர்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் அந்தம் வரைக்கும் உள்ள, நித்தியம் முதல் நித்தியம் வரைக்கும் உள்ள சகல வசனங்களும் வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் தெளிவாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அஸ்திபாரமாக கொண்டு மூப்பர்கள், மேய்ப்பர்கள், கண்ணாணிகள், உதவிக்காரர்கள், பாசைகள், அந்நிய பாசைகள், பாசை வியாக்கியானங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், விசுவாசிகள், இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் இசைவாய் கூட்டி சேர்க்கப்பட்டதான ஐக்கியமுடையதான தேவ சபை. ஆதியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டதான அப்போஸ்தலத்துவம் உடைய பெந்தேகோஸ்தே அனுபவம் உடையதான சபை. இந்த சபையிலே நியாய தீர்ப்பு துவங்குகிறதான காலமாயிருக்கிறது. துவங்கி இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்களா? கேட்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தால் உணர்கிறீர்களா? துவங்கி ஆகிவிட்டது. இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா சபைகளும் மூடப்பட்டிருக்கிறது. அது கொரோனா வைரஸினால் மூடப்பட்டது அல்ல. நன்கு உணர வேண்டும், தேவன் மூடி இருக்கிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையிலே ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள், பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு போன போது தேவாலயம் இடிக்கப்பட்டது.
கர்த்தருடைய வருகைக்கு பின் கர்த்தரை சிலுவையில் அறையும் போது, இவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் வந்து விடுவதாக என்று கேட்டு வாங்கி கொண்டார்கள். கிபி 70 இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இன்றைக்கும் எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதன் வண்ணமாக, வாரு தேவாலயத்தில் வந்து பாரு, என்னை தேவாலயத்தை விட்டு வெகு தூரம் போக பண்ணுகிறார்கள். அங்கே தங்கத்தட்டு, ஆசீர்வாத தட்டு, ஏலம், பதவிக்கு அடி, பதவிக்கு சண்டை, பதவிக்கு கேஸு, கோர்ட்டு, வாக்குவாதங்கள், பிரிவினைகள். ஒரு சபையிலே 4 பார்ட்டி, 4 பிரிவினைகள். இன்னும் அநேக ஊழியர்களை பார்க்கும்போது பூ போடுகிறது, மாலை போடுகிறது, பட்டாசு வெடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, கூத்தாடுகிறது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பாவம், வேசித்தனம், விபச்சாரம், கொலை, களவு, துன்மார்க்கம், இவைகளெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்லுகிறோம் களியாட்டு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆராதனை என்கிறதான பேரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? களியாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டம், பாட்டம், ஊத்து, லைட் அடிக்கிறது, என்னென்னமோ செய்கிறார்கள். சினிமாவை மிஞ்சுகிறதான வகையில் இவர்கள் ட்ரெஸ்ஸு மற்ற எல்லாமே சினிமாக்காரர்களை மாதிரி. உலகமே இன்றைக்கு சபைக்குள்ளே பியூட்டி பார்லர். கர்த்தருக்கு பிடிக்கவில்லை, ஆதலால் நியாய விதியை ஆரம்பித்தார். எல்லா சபைகளும் சபைகள் அல்ல, எல்லாம் தேவனுடைய கணக்கிலே இல்லை. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் கேட்கிறார், என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டது யார்? பேசுகிறதுக்கு ஒரு விதம் இருக்கு, ஆடுகிறதுக்கு ஒரு விதம் இருக்கிறது. என்ன ஆட்டம் ஆட சொல்ல? இது ஆடுகிற காலமா, நடனம் பண்ணுகிற காலமா என்று கேட்கிறார். நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, ஆட ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இது அதற்குரிய காலம் அல்ல. எல்லோரும் ஊழியர்கள், எல்லாம் சபை. அவரவருடைய மனதில் தோன்றினதன் வண்ணமாக ஜனங்களை நடத்துகிறார்கள். இவங்க என்ன போதிக்கிறார்களோ அதுதான் போதனை. வேத புஸ்தகத்தை நீக்கி வைத்திருக்கிறார்கள். நன்றாக ஜனங்கள் கவனிக்க வேண்டும். ஊழியர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏறக்குறைய 150 முதல் 180 வருடங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்டதான அநேக வேத புஸ்தகங்கள் எல்லாருடைய கையிலும் கிடையாது. ஓலை சுவடிகளையும் மற்றவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டு வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிஷனரிகளும் மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு போதித்தார்கள். இது எழுப்புதலின் காலத்திலே இது கொடுக்கப்பட்டு எழுப்புதல் நடந்து முடிந்திருக்கிறது. இப்பொழுது விசுவாச துரோகத்தின் காலம். துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம். ஆனால் எவன் நிமித்தமாக இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆனபடியினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச துரோகம் ஏற்படாமல் இருக்கிறது கூடாத காரியம். அது தேவனால் சொல்லப்பட்டது. கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அது உண்மை, அது சத்தியம், அதில் மாற்றம் இல்லை. விசுவாச துரோகம் சம்பவிக்கும். ஆனால் எந்த சபை அதற்கு காரணமாயிருக்கிறதோ, எந்த ஊழியம் காரணமாயிருக்கிறதோ, எந்த ஊழியக்காரன் காரணமாயிருக்கிறானோ அவனுக்கு ஐயோ. எந்த விசுவாசிகள் காரணமாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு பார்க்கும்போது இளம் தலைமுறை யூத், அன்பான பிள்ளைகள் மயங்கி இருக்கிறார்கள், போதை பிடித்திருக்கிறார். இந்த உபதேசத்தினாலே, இந்த தாறுமாறான உபதேசத்தினாலே, இந்த பொய்யான உபதேசத்தினாலே, இந்த கிருபையின் உபதேசத்தினாலே, இந்த செழிப்பின் உபதேசத்தினாலே, ஏமாற்றுகிற உபதேசத்தினாலே, வஞ்சிக்கிற உபதேசத்தினாலே, பிசாசின் உபதேசத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலை ஆகும்படியாய் வழியை தேடிக்கொண்டுகள். பாபிலோன் குமாரத்திடத்திலே குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். இப்பொழுது உனக்கு அது இன்பமாக இருக்கும். ஆடலாம், பாடலாம், விசில் ஊதலாம், சத்தம் போடலாம், கொண்டாடலாம். சினிமா தியேட்டருக்கு போனதை விட இன்பமாக இருக்கும். ஆனாலோ முடிவிலே என்ன செய்வீர்கள்? தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள்.
ஆசாரியர்கள் அதை கொண்டு ஆளுகிறார்கள், என் ஜனத்துக்கோ அது பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வரும்போது என்ன செய்வீர்கள்? இப்பொழுது ஜெப வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. பாழாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இது கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம். அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் டிவிக்கல்ல புரோகிராம்களை பார்த்து, வாட்ஸ்அப்பில் விளையாடி, ஃபேஸ்புக்கில் விளையாடி, சேட்டிங் பண்ணி, கேம் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்காமல் மனம் திரும்புங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் கர்த்தர் சபைகளோடு என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், ஆதி அப்போஸ்தலர்கள் கற்பித்த தந்ததை மறந்து விட்டாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டீர்கள். பழைய நிலைமைக்கு வா. யெசபேலின் ஆவியுடையவர்களாக இருக்கிறீங்க, யெசபேலின் உபதேசம் உடையவர்களாக இருக்கிறீங்க, பிள்ளையாமின் உபதேசம் உடையவர்களாக இருக்கிறீங்க. மனம் திரும்பிங்க. நீங்கள் உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் ஆத்மீகத்தில் செத்தவர்களாக இருக்கிறீர்கள். சாதாரணமாக சென்னை பட்டணத்தில் நான் பார்த்திருக்கிறேன். டெட் பாடியை, செத்த சடலத்தை சுடுவதற்காகவும் புதைக்கிறதற்காகவும் கொண்டு போகும்போது அதற்கு பட்டாசு வெடிப்பார்கள், பூ போடுவார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஊழியர்களுக்கு இப்படி செய்கிறார்கள். அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இவங்கள் ஆவியிலே செத்திருக்கிறார்கள், ஆத்துமா செத்தவர்கள். வேத புத்தகம் என்ன சொல்கிறது? தானாய் செத்ததையும் பீருண்டு செத்ததையும் தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது தானா செத்ததா பீருண்டு செத்ததாங்கிறது தெரியாது, ஜாக்கிரதை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நியாய தீர்ப்பு ஆரம்பித்து ஆகிவிட்டது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் நீங்கள் வாசித்தால் தெரியும். இதற்கு அடுத்ததாக பொருளாதாரம் பயங்கரமாக அடிவாங்கும். வியாபாரம், வர்த்தகங்கள், அதாவது உலக அளவிலான வர்த்தகங்கள், பாபிலோனின் சம்பந்தப்பட்ட வர்த்தகங்கள் குலைந்து போகும். அதற்கு அடுத்ததாக கர்த்தர் வருவார். அதாவது அடுத்து என்ன நடக்கும்? அரசியல் மாறும், உலக அரசியல் மாறும். அதை தொடர்ந்து எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்கிறதான 3வது உலக யுத்தம் வரலாம். இதன் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். இது ஒரு வருடத்தில் நடக்கிறதோ, 2 வருடத்தில் நடக்கிறதோ, 5 வருடத்தில் நடக்கிறதோ, அது தேவனுடைய கையில் இருக்கிறது, பிதாவின் கையில் இருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், அது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது. ஆனால் காலம் இதுவே. வேத புத்தகம் தெளிவாக நம்மை படிப்பிக்கிறது. காலம் இதுவே. ஏற்கனவே சொன்னேன் என்று நினைக்கிறேன். என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யாரு? மீன் காணிக்க எனக்கு வேண்டாம், உன் ஆராதனை எனக்கு வேண்டாம், உன் மாத பிறப்பு எனக்கு வேண்டாம். நீங்க சொல்லலாம் இது பழைய ஏற்பாடு. அது தீர்க்க தரிசிகளை கொண்டு எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கு முடிகிறது வரைக்கும் இதுதான் தீர்க்க தரிசனம். ஆமோஸ் தீர்க்க தரிசியில் சொல்லப்பட்டது, உன் பாட்டுகளின் இறைச்சல் என எட்டை விட்டு அகற்று. என்ன பாடுகிறானேங்கிறதே தெரியாது. அதனாலவா மாயக்காரராகிய வேத வரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்களும் பிரவேசிப்பதில்லை, மனுஷர் பிரவேசிக்க கூடாது, பரலோக ராஜ்யத்தை பூட்டுகிறீர்கள். அதாவது நாயானது பெரிய வைக்கல் கூட்டத்துக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறது மாதிரி, அது அங்கே படுத்து சூடு காய்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் வருகிறதான மாட்டை சாப்பிடவும் விடாது. இவர்களும் பிரவேசிக்கிறதில்லை, ஜனங்களையும் பிரவேசிக்க அனுமதிக்கிறதில்லை. ஏதாகிலும் ஜெப வீட்டிலே போய், ஏதாகிலும் சபையிலே போய் இவர்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று அனுமதிக்கிறதில்லை. இங்கே பலவிதமான தந்திரங்கள், பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான விளம்பரங்கள் செய்து ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அலைந்து திரிந்து தங்கள் மார்க்கத்தார் ஆக்குகிறார்கள். தங்கள் மார்க்கத்தார் ஆக்கின பின்போ தங்களிலும் அதிக நரகாக்கினைக்கு எதுவாய் மாற்றுகிறார்கள் என்று நீ உங்க கையில இருக்கிற, என் கையில இருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நீங்க எந்த வழியில போய் கொண்டிருக்கிறீர்கள்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 6:6 நீங்கள் எடுத்து வாசித்துக் கொள்ளலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி என்று கேட்டு அந்த வழியிலே நடந்தார்கள். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு பிரமாணம் உண்டு, அதற்கு கட்டளை உண்டு.
அதற்கு கற்பனை உண்டு, அதற்கு மாதிரி உண்டு. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நானே உங்களுக்கு மாதிரி காண்பித்தது போல, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தார். மாதிரி உண்டு, அப்படித்தான் செய்ய வேண்டும். எதுக்கு ஒருவரே ஒருவர் சண்டை போடுகிறது? வேத புஸ்தகம் இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். அதை அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி நமக்கு வேண்டும். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். அன்பான ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, நான் சொல்லல, உங்க கையிலையும் என் கையிலையும் இருக்கிறதான வேத புஸ்தகம் எரேமியா 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுறது, இந்த கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். ஊழியம் 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 என்று சொல்லி நிறைய ஊழியங்களுக்கு ABCDEFG என்று சொல்லி அநேக ஊழியங்கள், எங்கு பார்த்தாலும் ஊழியம், மீடியாக்கள்ல பார்த்தா ஊழியம், டிவியில் பார்த்தா ஊழியம். ஆனால் அப்படி சொல்லி என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். உங்கள் வழியை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. சீர்படுத்து, இப்போ சீர்படுத்தும்படியா தான் நம்ம எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கிறார். இதுபோல ஒரு சந்தர்ப்பம் எப்போதாகிலும் கிடைத்தது உண்டா? இல்லை. இந்த சர்பதற்கு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். வெளிப்படுத்தல் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஏற்கனவே சொன்னதுதான், மனம் திரும்ப வேண்டும். சரீர மீட்பாகிய ரட்சிப்புக்கு ஏற்ற சுத்திகரிப்பு அடைய வேண்டும். அதுக்கு வேத வசனங்களை வாசித்து ஆராய்ந்து, ஏசப்பா இந்த வசனத்தின்படியாக என்ன மாற்றும் என்கிறதுல இந்த குறை இருக்கிறது, அதை விட்டு விலக கிருபை செய்யும். இன்றைக்கு பாவரிக்கை செய்கிறதே வேண்டாம் என்று அநேக ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ ரட்சிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கடா பாவரிக்கை பண்ற? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் வருவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரன் உங்களுக்காக இரத்தமும் சிந்தவில்லை, ஜீவனும் கொடுக்கவில்லை. எந்த சபையும் உங்களை மீட்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு ஒருவரே. ஆராதனைக்கு தகுந்தவர் அவர் ஒருவரே. துதிக்க தகுந்தவர் அவர் ஒருவரே. போற்ற தகுந்தவர் அவர் ஒருவரே. கணம் பண்ண தகுந்தவர் அவர் ஒருவரே. மகிமைப்படுத்த தகுந்தவர் அவர் ஒருவரே. ஊழியக்காரன் உங்களுக்கு தெய்வமாக கூடாது, சபை உங்களுக்கு தெய்வமாக கூடாது. வேதத்தில் சொன்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன, அப்போஸ்தலர்கள் சொன்ன மாதிரியை பின்பற்றின ஊழியர்கள் நடத்துகிறதான ஊழியங்களை கண்டு உபதேசத்தை கை கொண்டு அதன்படியாய் ஜீவியுங்கள். இனி நீங்கள் நினைக்கிறது மாதிரி பெரிய யுகம் ஒன்று உங்களுக்கு முன்னதாகவோ எனக்கு முன்னதாகவோ இல்லை. நீங்களும் நானும் மரிக்கிறதுக்கு முன்னே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரலாம். அப்படித்தான் வேத புஸ்தகத்தில் உள்ளதான வேத வசனங்கள் இந்த காலகட்டங்களை குறித்து பேசும்போது சொல்லி இருக்கிறது. இந்த நாளிலே இன்ன மாதம், இன்ன வருஷம், இன்ன மாதம், இன்ன நாளிலே, இன்ன மணிக்கூரிலே வருவான் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்திலே வருவான் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலம் இந்த காலம். இதற்கு மேல் விசுவாசிக்கிறதும் விசுவாசியாமல் போகிறதும் உங்க விருப்பம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஏவினதை நான் உங்களோடு பேசுகிறேன். சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, தேவனுடைய வார்த்தை அவமாய் போகுமோ? யோவேல் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் முழுசுமா வாசிங்க. ஓரிரு வசனங்களை மட்டும் நான் வாசித்து விடுகிறேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபித்திருக்கிறது. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் திரும்புங்கள்.
சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். யாரும் சாகிறதோ, யாரும் கெட்டு போகிறதோ, யாரும் அழிந்து போகிறதோ தேவாதி தேவனுக்கு விருப்பமே இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் ஆரம்பித்திருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பாருங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். சபையாரே, விசுவாசிகளே, ஊழியர்களே, ஊழியங்களே, மனம் திரும்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். பிசாசுக்கு பிறந்தவர்கள் சொல்லுகிறதை கேட்காதீர்கள். பிசாசின் உபதேசத்தை கேட்காதீர்கள். தயவு செய்து கேட்காதீர்கள். நமக்கு வேதம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அவனும் வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனம் தான் எடுத்து பேசுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பிசாசு வந்து பேசினான். எங்கேருந்து பேசினான்? வேற இம்போர்ட் பண்ணியா பேசினான்? இது வேத புஸ்தகத்துக்குள்ளே இருந்து தான் பேசினான். அதனால ஜாக்கிரதையாய் கவனமாய் காணப்படுங்க. இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தயவு செய்து இந்த நாட்களிலே உணர்வடையுங்கள். ஏசப்பா, என்ன தான் சபை பூட்டப்பட்டது, நான் வசனத்தின்படி நடக்கல ஆண்டவரே, நான் சத்தியத்தின்படி சபையை நடத்தல ஆண்டவரே, உம்முடைய மாதிரியை பின்பற்றவில்லை, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நமக்கு தெரியும் கண்டிப்பாக நம்முடைய மிஸ்டேக்கு வேத வசனத்தின் அடிப்படையில், வேத வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதை சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் எல்லாம் செய்து இனி வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரம் அறிவீர். கைவிடப்பட்டால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமான உபத்திரம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. ஒன்றுமில்லாத கொரோனாவுக்கு உலகம் திகில் பிடித்து குழம்பி போயிருக்கிறதை காண்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் வேறொரு ரெமெடி கிடையாது, வேறொரு விடுதலை கிடையாது. இயேசுவே மருந்து, இயேசுதான் அதில் இருந்து விடுவிக்க வேண்டும், வேற வழி கிடையாது. ஒன்றுமில்லாத கொரோனா, இது தேவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண சிக்ஷை. ஆனால் இனி வரப்போகிறது 7 வருடம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 8வது தெரியும். பூமியில் குடியிருக்கிறவர்களே, அதாவது இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படாமல் பூமியிலே தங்கி இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வருமா. இதுக்கு மேல் ஒன்று நான் சொல்ல விரும்பவில்லை, உங்க விருப்பம். பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். நான் சொல்லுகிறது ஒன்று கேட்க வேண்டாம், வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். வேதத்தை வாசியுங்கள். சந்தேகங்களில் இருந்தால் கர்த்தருடைய வருகையை குறித்த தரிசனமுடைய, வேத வசனத்தை குறித்த நம்பிக்கையுடைய, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அனுபவங்களை, அப்போஸ்தலத்துவம் உடைய, பெந்தேகோஸ்தே அனுபவம் உடைய ஊழியர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஊழியர்கள் உலகத்தில் இப்போதும் இருக்கிறார்கள், ஆங்காங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சபைகளும் இருக்கிறது. அவரிடத்தில் கேட்டு கற்று சீக்கிரமாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தம்முடைய வருகையிலே நம் எல்லாருமே மகிமையில் சேர்க்க, மகிமையில் எடுத்துக்கொள்ள நம் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவாராக, தகுதிப்படுத்துவாராக. நம்முடைய குறைகள், குற்றங்கள், தப்புகள், பிழைகள், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் இருக்கிற எல்லா சுசிகளையும் நீக்கி நம்மை சுத்தம் செய்வாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சந்ததியாரையும் எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.